மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்டு டாமி இறந்துருச்சுங்க. அது டாக்டர் நேற்றே சொல்லிட்டாங்க. ஆனாலும் வந்து அது அதுக்கும் நமக்கும் உண்டான உறவுங்கிறது ஒரு 4 மாதம்தான். ஆனால் என்ன ஒரு சாப்பாடு எடுத்தாலும், பிஸ்கட் எடுத்தாலும் எனக்கு முதல்ல தா அப்படின்னு கேட்குற ஒரு ஜீவன். இனிமே அது என்கிட்ட எப்போ கேட்கும் அப்படிங்கல ஒரு நிமிஷம் நினைக்கல. தன்னை அறியாமல் அழுவாச்சிகளும் இனிமேல் அந்த ஜீவனை நம்ம பார்க்க மாட்டோமே, மண்ணுக்குள்ளே போட்டுட்டோமேங்கிற ஒரு ஏக்கங்களும் என்னைய அப்படியே போட்டு வாட்டுதுங்க. அதை மறக்க முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அது அது என்கிட்ட இருந்த நாட்கள் மிக குறைவு தான். ஆனால் அது என் மேலே காட்டிய அன்பு மிக அதிகங்க. நான் அது மேலே அன்பு காட்டினான்னு தெரில. ஆனால் அது என் மேலே எங்கள் அப்பா தாங்க டாமியை குழந்த மாதிரி இந்த 3 மாதமாகவே பார்த்துக்கிட்டது அவர் தான். அதுக்கு உண்மையாலுமே ஒரு மனிதன் எவ்வளோ அன்பாக பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அளவுக்கு அதிகமாக அன்பை கொட்டி பார்த்துக்கிட்டது அவர் தான். நான் கூட ஒரு சில வேலைகள் காரணமாக நான் சாப்பாடு வைக்கிறது கூட அம்மா தான் சாப்பாடு வைக்கும். நான் தெருவில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு போட போயிட்டாலோ, மற்ற நேரங்களில் நான் காலையில் பால் வைக்க மறந்துட்டாலோ, அம்மா டாமிக்கு முதல்ல பால் வைக்கணும் அப்படின்ட்டு அம்மாவும் அப்பாவும் தான், இவங்க 2 பேரும் தாங்க இதை இந்த 3 மாதமாக உண்மையாகவும் மனசாட்சிக்கு உண்மையாக பார்த்து கடைசியாக அடக்கமும் அம்மா அப்பா பண்ணிட்டாங்க. அவங்க யாருமே இல்லாமல் தெருவில் அடிபட்டு கிடந்துச்சு. கடைசியாக ஒரு குடும்பத்தில் இறந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல், அது ஒன்று தான் ஆறுதல். நான் இன்னைக்கு நான் யாருமே நம்ம